மக்கள் அனைவரையும் நமது சவேரியார் பகுதியின் சார்பாக அன்போடு வருக என்று கரம் தட்டி நாம் வரவேற்போம். இப்போது நாம் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து போக இருக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்பிக்கை கடவுள் வார்த்தை மனிதரானவர் நமது நம்பிக்கை முழுமையான மகிழ்ச்சி எதிர்நோக்கு ஆகியவற்றின் வழியாக தூயாவியார் வல்லமையார் நம்மை நிரப்பும் இறைவன் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, ஆயரவர்கள் இப்பொழுது திருப்பாடல் 33 சொல்ல நாம் அனைவரும் இந்த ஜூபிலி ஆண்டில் நம்முடைய விருதுவாக்காக எங்கள் எதிர்நோக்கி கடவுள் புகழப்படுவாராக என்று பதில் சொல்வோம். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் எதிர்நோக்கி கடவுள் புகழப்பெறுவாராக. நாம் ஆண்டவரையே நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். கடவுள் புகழ பெறுவாராக. அவரை நினைத்து நம் உள்ளம் களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் எதிர்நோக்கின் கடவுள் புகழப் பெறுவாராக. இந்த ஜூபிலி ஆண்டிலே மறை மாவட்டம் முழுவதும் பயணம் செய்ய இருக்கிற இந்த திருச்சிலுவை இப்போது அர்ச்சிக்கப்பட இருக்கிறது. இந்த ஜூபிலி திருச்சிலுவை பற்றிய ஒரு சிறு விளக்கம் இப்போது வாசிக்கப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 19-20. நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றிக் கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. புயல் போன்று பல்வேறு பிரச்சனைகள் நிரம்பிய நம் வாழ்வுக்கு அந்த எதிர்நோக்கே பாதுகாப்பான உறுதியான நங்கூரம். அந்த எதிர்நோக்கு என்னும் நங்கூரம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. இந்த திருச்சிலுவையில் உள்ள கிறிஸ்து உயிர்த்து மாட்சிப்படுத்தப்பட்ட தலைமை குருவாக காட்சியளிக்கிறார். காரணம், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வசனங்கள் 14-16 கூறப்பட்டுள்ளது போல இறைமகன் இயேசு நம் தனி பெரும் தலைமை குரு. அவர் எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டிருந்தாலும் பாவம் செய்யாதவர். எனவே அவர் நம் வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்டுகிறவர். ஆகவே இந்த யூபிலி ஆண்டில் அவரின் இரக்கத்தையும் அருளையும் மிகுதியாக பெற விண்ணகத்தை நோக்கி மன்னகத்திலே பயணிக்க அழைப்பு விடுப்பதுதான் தலைமை குருவாம் கிறிஸ்துவை நங்கூரமாக கொண்ட யூபிலி திருச்சிலுவை. இவ்வளவு ஆழமான இறை நம்பிக்கையை தரும் பொருள் கொண்ட யூபிலி திருச்சிலுவையை இறை மக்கள் அனைவரும் திருப்பயணமாக வந்து இறைவேண்டல் செய்து இறை அருளும் பாவ மன்னிப்பு பலனும் பெற்று செல்வோம். இப்பொழுது ஆயர் அவர்கள் இந்த திருச்சிலுவையை அர்ச்சிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பு நாசரேத் குடும்பத்தில் அன்பின் ஒற்றுமையை உருவாக்கியது. இதுவே நமக்கு உறுதியான நம்பிக்கை, ஆழ்ந்த மகிழ்ச்சி ஆகியவற்றின் தளமாகவும் உள்ளது. உலகளாவிய திரு அவையுடன் உள்ள ஒன்றிப்பின் உறவு தம்மை வெளிப்படுத்தும் தந்தையின் அன்பை மனிதரான வார்த்தையின் வடிவிலும் மீட்பின் நங்கூரமாக திகழும் சிலுவை வடிவிலும் நாம் கொண்டாடுகின்றோம். இன்று மிக ஆடம்பராக நமது தர்மபுரி மறைமாவட்டத்தில் யூபிலி ஆண்டில் இந்த மறைமாவட்டத்தில் இந்த நிகழ்வுகளை கோவிலில் பங்கிலே தொடங்குகின்றோம். இது இறைவனின் அளவிட முடியாத அருளையும் இரக்கத்தையும் அனுபவித்து மகிழும் முதல் முயற்சி. எனவே குறிப்பாக போர் அல்லது சீர்குலைவு நேரங்களில் கூட நமது எதிர்நோக்கிற்கான காரணத்தை எடுத்துரைக்க எப்போதும் நாம் தயாராக இருக்கிறோம். நம் அமைதியும் நம்பிக்கையுமான
ஆண்டவர் இயேசு இந்த அருளின் ஆண்டு புனித பயணத்தின் துணையாகவும் ஆறுதலாகவும் இருப்பாராக. இன்று இந்த பணிகளை தொடங்கி வைக்கும் தூய ஆவியார் நம்ம கிறிஸ்து இயேசு வழியாக அவற்றை நிறைவுக்கு கொண்டு வருவாராக. அமைதியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஏமாற்ற முடியாத எங்கள் எதிர்நோக்கம் அனைத்து தொடக்கமும் முடிவும் நீரே. திருப்பயணத்தையும் அருள் காலத்தையும் தொடங்கும் இவ்வேளையிலே திருமகனின் போற்றுதற்குரிய திருச்சிலுவையினுடைய வல்லமையின் ஆசியால் எங்கள் ஒருபோதையும் நிரப்புவீராக. உடைந்த உள்ளங்களின் காயங்களை கட்டவும், பாவத்துக்கு அடிமையாக்கும் சங்கிலிகளை அவிழ்த்து விடவும், வெறுப்பின் கைதிகளை விடுவிக்கவும் உம் மக்களாகிய எங்களுக்கு தூய ஆவியார் மகிழ்ச்சியை வழங்கவும், இதனால் புது நம்பிக்கை நாங்கள் செயல்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருக்கிறேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்ததால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. ரோமையர் 5:5. திருத்துதர் பவுல் எதிர்நோக்கை மையப்படுத்தி ரோமை நகர கிறிஸ்துவ மக்களை உற்சாகப்படுத்தினார். அதே போல ஒவ்வொரு 25ஆம் ஆண்டும் கொண்டாடப்படுகின்ற யூபிலி குறித்து திருத்தந்தை ஒரு மைய கருத்தை வழங்குவார். இந்த யூபிலி ஆண்டின் மைய கருத்தாக அமைந்திருப்பது எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இந்த புனிதமிகு ஆண்டில் ரோமையை நோக்கி திருப்பயணம் மேற்கொள்ள இருப்பவர்கள் திருத்தூதர்களான புனித பேதுரு, புனித பவுல் இவர்களின் கல்லறைகளில் இறைவேண்டல் செய்ய வாய்ப்பு உள்ளது. ஆனால் மற்றவர்கள் தங்களது மறை மாவட்டத்தில் உள்ள திருத்தலங்களுக்கு திருப்பயணம் மேற்கொள்வதன் வழியாகவும் திருத்தந்தையின் கருத்துகளுக்காக இறைவேண்டல் செய்வதாலும் இறைவனின் பேறு பலன்களை பெற்றுக்கொள்ள இந்நிகழ்வுகள் துணை புரியும். யூபிலி என்பது எல்லோரும் இயேசுவுடன் தனி அனுபவம் பெறவும், இயேசுவே நம் மீட்பின் வழி எனவும், நம் மீட்பின் எதிர்நோக்கு இயேசுவே எனவும் அறிக்கையிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, நமது ஆயர் அவர்களுக்கு மரியாதை செய்ய பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பொன்னாடை போர்த்தி அனைவரின் சார்பாக பஞ்சாயத்து தலைவர் அவர்கள்
பொன்னாடை போர்த்தி அவருக்கு மரியாதை செலுத்துகிறார். இப்பொழுது இந்த பவனி ஆரம்பிக்க இருக்கிறது. பவனிக்கான அழைப்பினை ஆயர் அவர்கள் நமக்கு தருவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பவனியில் நாம் கிறிஸ்துவின் பெயரில் பங்கேற்போம். ஏனெனில் அவரே தந்தையிடம் நம்மை நடத்தி செல்கிறார். அவரே நம்மை விடுவிக்கும் உண்மை, மரணத்தை வென்ற வெற்றி வீரர். இப்பொழுது திருபவனி ஆரம்பிக்க இருக்கிறது. நமது தருமபுரி மறை வட்டத்திற்கு திருத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற சவேரியார் ஆலயம் நோக்கி நாம் பவனி செல்கிறோம். முதலில் பீட சிறுவர்கள் செல்வார்கள். பிறகு பதாகை ஏந்திய சிறுவர்கள், இரண்டு பக்கம், ஒரு பக்கம் ஆண்கள், இன்னொரு பக்கம் பெண்கள் வரிசையாக இந்த பவனியிலே பக்தியோடு